முடிச்சிட்டாருடா, கண் முடிச்சிட்டாரு. இப்ப எந்த ஆபத்தும் இல்ல. இல்லை அந்த ஆள் தான் பொழைச்சிட்டார்ல, ஒரு இடத்துல எழுதிட்டு இருக்க கண்ணத்தோட. ஐயோ அத்தை, அதான் புதுசா பொழைச்சிட்டானாம்ல, கண்ணத்தோட சும்மா அழுதுகிட்டே இருக்க. ஹலோ ஒப்பிடாதி. சொல்லுங்க சார்வால். அப்பா கிட்ட வாக்குமூலம் வாங்கணும். கேமரா எடுத்துக்கிட்டு சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் புறட்டு வாங்க. சரிங்க சார், இதோ வந்துடுறேன். இது வாக்கு மூலமா? ரொம்ப ஓவரா தான் போலீஸ் வேலை பார்க்குதா இன்னைக்கு. சண்முகம், அப்பா பேச ஆரம்பிச்சிட்டாரு. இனிமே விசிட்டர்ஸும் பேசலாம். அம்மா நீ போறியா? இல்லை இரு, நான் அப்பா கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. அவர் விக்டிம். இப்போதைக்கு நான் தான் முதல்ல அவர்கிட்ட போய் வாக்குமூலத்தை வாங்கணும். அதுக்கப்புறம் தான் யாரா இருந்தாலும் பேசணும். நீ வாக்குமூலம் வாங்க வேண்டாம்னு சொல்லலையே. யாராச்சும் வந்து பேசினாதான் அவரோட மைண்டும் கிளியர் ஆகும். சண்முகம் பேசினா என்னடா? இல்லை உன் அப்ப என் தங்கச்சியை சீம தண்ணி ஊத்தி கொளுத்த பார்த்தானே, அப்ப என் தங்கச்சி கிட்ட வந்து வாக்குமூலம் வாங்கினியா நீ? என்ன திடீர்னு ரொம்ப போலீஸா நடிக்க? முதல்ல நான் போய் பேசிட்டு வரேன். அதெல்லாம் முடியாது. வாக்குமூலம் வாங்கறதுக்கு முன்னால யாரையும் நான் பேச அலோவ் பண்ண மாட்டேன். பாண்டி, இது போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, ஹாஸ்பிட்டல். அப்பா ஒண்ணு உன் கஸ்டடியில இல்ல, ஏன் கேர்ல இருக்காரு இப்போ. பேஷண்ட்டை யாரு பார்க்கணும் யாரு பார்க்க கூடாதுன்னு இங்க நான் தான் முடிவு பண்ணணும். நான் இன்ஸ்பெக்டர். அது உன்னோட ஸ்டேஷன்ல, இங்க இல்ல. இது போலீஸ் ஸ்டேஷனும் இல்ல. இங்க நான் சொல்றதுதான் நடக்கும். சண்முகம், நீ வா, அப்பா கிட்ட பேசலாம். சரி, நீ பேசு, கொஞ்சம் பார்த்து பேசு. மைனி, நான் கொன்னுட்டேன். இதுக்கு மேல நான் பாத்துக்குத. நீங்க போங்க மைனி, போங்க மைனி. மாட்டேன். அந்த அருவாளை என்கிட்ட கொடுல. மாட்ட மைனி. விடுங்க மைனி. மைனி, என்ன செய்த நீ? அம்மாக்கு நீ வேணும்ல. கவர்மெண்ட் பரீட்சைக்கு படிக்கிறவன் நீ. என் மேல ஆணைய சொல்லுத. இங்க இருந்து போல. மைனி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எல்லாரும் வந்துட்டு போதாவல்ல. இங்க இருந்து போல. உங்க அம்மைக்கு நீதாம்ல வேதம். இத நான் பாத்துக்கிடுதல்ல. நீ போல. உன்னை கும்பிட்டு கேட்டுக்கிட்ட போல. சீக்கிரம் போல. யாரும் இல்லையா? அப்புறம் எப்படிப்பா உன் கழுத்துல வெட்டு விழுந்துச்சு? என்ன அது 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 தானா விழுந்துருச்சுல்ல. எப்படி விழுந்துச்சுன்னு கேட்டேன். அது நான் கோயில் கோபுரத்தை பார்த்து வேண்டிட்டு அத தரையில கொத்துறதுக்காக அப்படி ஒரு அடி முன்னால எடுத்து வச்சுட்டு நான் குனிஞ்ச
அந்த நேரத்தில் நானே கால் தடுக்கி கீழே விழுந்துட்டேன். ஆமால, நானே தான் விழுந்தேன். நான் விழுந்த வேகத்துல கை அப்படியே மட்டங்கி கையில இருந்த அருவா அப்படியே கழுத்தை அறுத்திருச்சு. வா, என்னப்பா சொல்லுத? நீயே விழுந்தப்ப கழுத்துல அருவா வெட்டிடுச்சா? அப்பா, இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையேப்பா. அடிபட்டது நானு, எனக்கு தானே அடிபட்டது. நானே சொல்லுதேன், நம்ப மாட்டியா? சார்வால், வாக்குமூலம் தர்றப்போ நம்ம இன்ட்ரா பண்ணக்கூடாது. நிஜமாவே அதான் நடந்துச்சாப்பா? ஆமாங்க, ஏதோ தெய்வ குத்தம் நடந்திருக்கும் போல. அதான் அருவாளோட நானே தடுக்கி விழுந்து கழுத்தை வெட்டிக்கிட்டு எனக்கு அதுக்கு மேல என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. இதான் என்னோட வாக்குமூலம். டிவி ரசிகர்களுக்கு என்னோட வணக்கம். கேமரா கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்களேன். எனக்கு கேமரா முன்னால நின்னாலே கூச்சமா இருக்கு. யோ சார். இரு, ஆஃப் பண்ணிடாத. ஓகே சார். பா,